பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல தான் இந்த முறை ஒலிம்பிக்ஸ் நடக்க இருக்கு. இந்திய நேரப்படி நள்ளிரவு 11 மணி அளவுல இங்க நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கு. ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா மைதான வளாகத்துக்கு வெளியே இருக்க செந்நதியில தொடக்க நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. இந்த நதியில தான் அந்தந்த நாடுகளோட படகுகள் அணிவகுப்பா போக இருக்கு. நதியோட இரண்டு பக்கமும் நின்னு அதை பார்வையிட சுமார் 3,20,000 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்தியா சார்பில் PV சிந்து டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் தேசிய கொடியை ஏந்திருக்காங்க. ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த ஒலிம்பிக்ஸ்ல தான் வீரர்களும் வீராங்கனைகளும் சம அளவுல பங்கேற்கிறாங்க. அதாவது ஆண்கள் 5,250 பேரும் பெண்கள் 5,250 பேரும் பங்கேற்கிறாங்க. ஒலிம்பிக்ஸ்ல முதல் முறையா பெண் போட்டியாளர்கள் அனுமதிக்கப்பட்டதும் இதே பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல தான். அந்த வகையில இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில இந்தியாவில இருந்து 117 போட்டியாளர்கள் பங்கேற்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து 13 நபர்கள், ஹரியானாவில இருந்து 24 நபர்கள், பஞ்சாப்ல இருந்து 19 நபர்கள், உத்தரப்பிரதேசத்துல இருந்து 7 நபர்கள், கர்நாடகால இருந்து 7 வீரர்கள், கேரளாவில இருந்து 6 நபர்கள், மகாராஷ்டிரால இருந்து 5 நபர்கள், டெல்லியில இருந்து 4 நபர்கள், உத்தரகாண்ட்ல இருந்து 4 நபர்கள், தெலுங்கானாவில இருந்து 4 நபர்கள், ஆந்திர பிரதேசத்துல இருந்து 4 நபர்கள், மேற்கு வங்கத்துல இருந்து 3 நபர்கள், மத்திய பிரதேசம், சண்டிகர், குஜராத், ராஜஸ்தான், மணிப்பூர், ஒடிசா மாநிலங்கள்ல இருந்து தலா 2 நபர்கள், கோவா, சிக்கிம், பீகார், அசாம், ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல இருந்து தலா 1 நபர்னு மொத்தம் 117 போட்டியாளர்கள் இந்தியாவில இருந்து பங்கேற்கிறாங்க. ஒலிம்பிக்ஸ்ல இந்தியன் பிளேயர்ஸ் மொத்தம் 16 விளையாட்டுகள்ல 69 பதக்க பிரிவுகள்ல போட்டியிட இருக்காங்க. கடைசியா நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவில இருந்து மொத்தம் 122 பேர் பங்கேற்று 7 பதக்கங்களை இந்தியா ஜெயிச்சது. அந்த வகையில பார்த்தா இந்த வாட்டி இந்த பதக்க பட்டியலோட லிஸ்ட் டபுள் மடங்கா ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது.